ப்ரீஃபாக ஒரு இன்ட்ரடக்ஷனாக பண்ணிக்கிறேன். போன கிளாஸ் என்ன பார்த்தோம்னா சர்வர் சைட் கோடிங்கில் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் சர்வர்னா என்ன, சர்வர் ஸ்டார்ட் பண்ணிட்டா சர்வர் சைட் கோடிங் ரன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது எப்படி வந்து சர்வர் சைட் கோடிங் வந்து நார்மலாக சர்வர் சைட் கோடிங் மட்டும் இல்லாமல் கூட வந்து கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ், வேரியபிள்ஸ் என்ன, வேரியபிள்ல டேட்டா டைப்னு என்ன, ஸ்ட்ரிங்கில் போகிற டூக்கும் வெறுமனே போகிற டூக்கு என்ன வித்தியாசம், அதுக்கப்புறம் வந்து லூப்பிங், அப்புறம் கண்டிஷன்ல வந்து ட்ரூவா இருந்தா இஃப் எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸ் ஆனா எல்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும், அந்த மாதிரி நம்ம பார்த்தோம். இது வந்து ப்ரோக்ராம் ஃபண்டமெண்டல்ஸ் பிளஸ் பிஹெச்பியில். ஓகேங்களா, பிஹெச்பியில் கொஞ்சம் நிறைய பார்க்கும். பிஹெச்பி வேரியபிள் இருக்காம டாலர் போட்டு டிக்ளேர் பண்ணும். ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்பைஸ் எப்படி ஒர்க் பண்ணணும்னா, உங்களோட லோக்கல் டிஸ்க் சில போயிட்டு அகைன் போன வீடியோல சொன்னேன், அகைன் யாருக்கும் மறந்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சில போயிட்டு htdocs ஃபார் எக்ஸாம்பிள் போயிட்டு அப்புறம் htdocs குள்ள போயிட்டு இந்த இடத்துல நீங்க வந்து உங்களோட ஃபோல்டர் போட்டுட்டீங்கன்னா அந்த ஃபோல்டர் கால் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெவலப்மெண்ட் டீம் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணேன், அந்த ஃபோல்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் சில பேருக்கு வந்து ஒர்க் ஆகலன்னு சொன்னீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து சர்வர் ஸ்டார்ட் பண்ணலாம்னா ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ நான் அப்பாச்சி சர்வீஸ் பண்றேன், ஸ்டார்ட் பண்றேன். இந்த htdocs குள்ள போறது வந்து நம்ம எக்ஸாம்பிள் அப்பாச்சி சர்வர் யூஸ் பண்றதுனால இந்த மாதிரி இருக்கு. ஓகேங்களா, இதே நீங்க வந்து சில ஃப்ரேம்வொர்க்ஸ் யூஸ் பண்ணீங்க, அவங்கள சில லைட் வெயிட் சர்வீஸ் தருவாங்க. நீங்க எங்க உங்க ஃபோல்டர் எங்க வேணா ஸ்டோர் பண்ணிக்கலாம், டெஸ்க்டாப் ஸ்டோர் பண்ணிட்டு ரன் பண்ணலாம் சர்வர்ல. பட் நம்ம வந்து இந்த மாதிரி சர்வர் யூஸ் பண்ணோம், நம்ம htdocs போடுவோம். எல்லாருமே இதே ஃபாலோ பண்றாங்க இல்ல, அது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் இந்த மாதிரி என்னோட htdocs குள்ள நான் ஃபோல்டர் போட்டேன். இந்த ஃபோல்டர் எப்படி நான் கால் பண்றேன்னா ரெண்டு விதமா கால் பண்ணலாம். ஒன்று வந்து லோக்கல் ஹோஸ்ட் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க 127.0.01, இல்லைன்னா லோக்கல் ஹோஸ்ட் கூட பேரு போடலாம். லோக்கல் ஹோஸ்ட் ஸ்லாஷ் நம்ம போற ஃபோல்டர் டெவலப்மெண்ட் டீம். ஓகேங்களா, இது வரைக்கும் நம்ம பண்ணலாம் வந்துருச்சு. நம்ம லூப்ல போட்டு ரன் பண்ணோம். ஸோ அதில் இருந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு $x போட்டு பண்ணி அதில் வந்து ரன் பண்ணி பார்த்தோம். அந்த $xங்கிறது வந்து இது எப்பவுமே இருக்க வேண்டியது. ஓகேங்களா, டாலருங்கிறது ஒன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல என்ன பண்ணோம், வேர் a ஈக்குவல்ஸ் டு 5 போட்டு இங்க எரர் வரும், ஏன்னா வேற நாளைக்கு என்ன கிடையாது ஜாவாஸ்கிரிப்ட் வேர் a ஈக்குவல்ஸ் டு 5 போட்டு அடுத்து நம்ம லூப்ல யூஸ் பண்ணும்போது நம்ம டேரக்டா a ஈக்குவல்ஸ் டு 5 யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, திருப்பி வேர் கொண்டு வர மாட்டோம். ஒன்ஸ் வேர் டிக்ளேர் பண்ணிட்டா வேரோட வேலை முடிஞ்சு போச்சு. பட் பிஹெச்பி அப்படி இல்லை. டாலர்ங்கிறது டாலர் தான் நீ வேரியபிளை குறிக்கிறேன்னு சொல்லிட்டு பிஹெச்பி சொல்றது. ஸோ டாலர் எப்பவுமே கூடவே வரணும். ஓகேங்களா, இது வந்து லாங்குவேஜ் ஸ்பெசிபிக். ஓகேங்களா, நாட் ப்ரோக்ராமிங் ஸ்பெசிபிக். ஸோ நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். அண்ட் HTML நமக்கு தேவை, ஜஸ்ட் ஒரு டவுட் வேணும்னு சொல்லிட்டு போட்டோம். நேற்று லூப்பிங் வரைக்கும் பார்த்தோம். இப்போ லூப்பிங் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்போம். ஃபங்க்ஷன்ஸ்ல parameter-based ஃபங்க்ஷன், நான் parameter ஃபங்க்ஷன், யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், பில்ட்-இன் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் வந்து ஃபங்க்ஷன் டிஃபினிஷன், ஃபங்க்ஷன் கால் இதெல்லாம் பற்றி பார்ப்போம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் போட்டுக்கிறேன். PHP வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு டபுள் ஸ்லாஷ். கமெண்ட்ஸ்னா அந்த லைன் வரும்போது கோட் வந்து அந்த கம்பைலர், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம யூஸ் பண்ண கம்பைலர் வந்து ஜென்ட் இன்ஜின் வாங்க. ஓகேங்களா, அதாவது ஜாவாக்கு வந்து JVM அந்த மாதிரி இருக்க மாதிரி PHPக்கு ஜென்ட் இன்ஜின் சொல்லிட்டு ஒரு இன்ஜின் ரன் ஆகிட்டு அந்த இன்ஜின் தான் கம்பைலர். ஸோ அந்த கம்பைலேஷன் என்ன பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்லாஷ் அந்த அதுக்கப்புறம் வர கோடை வந்து இக்னோர் பண்ணிடும். அதுக்கப்புறம் வரல நீங்க ஒரு கோடு அந்த கோடு தான் எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணும். அதான் கமெண்ட் கான்வெர்சேஷன். இந்த கமெண்ட் எடுக்க பண்றோம்னா நாளைக்கு ஏன் கோடு ஒன்று படிக்கணும்னா அந்த கமெண்ட்ஸ் செய்யணும். இல்ல நாளைக்கு ஏன் கோடு நான் படிக்கணும், எனக்கு நான் எதுக்கு இது போடுறேன் 1.5 வருஷம் கழிச்சு வந்தா இந்த லாஜிக் ஏன் இல்லைன்னு எனக்கே தெரியாது. ஓகேங்களா, அப்ப நான் லாஜிக் ஏன் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கே புரியுதுக்காக அந்த கமெண்ட்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு காமிக்கிற ஃபங்க்ஷன்ஸ் நான் போட்டிருக்கேன். இப்போ ஃபங்க்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் பேசிக் ரொம்ப பேசிக் ஃபங்க்ஷன் பார்ப்போம். ஜென்ரலா பாராமீட்டர்ஸ் இல்லாம ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்றது, ஓகேங்களா, எப்படி டிஃபைன் பண்றது, எப்படி ஸ்டார்ட் பண்றது. ஃபங்க்ஷன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். எக்ஸ்பிளைன் பண்றோம். இப்போ வந்து நீங்க வந்து ஒரு ஆட் பண்ணணும். ஓகேங்களா, இல்லைன்னா இந்த கோடிங்ல காமிக்கிறேன் பெட்டரா பண்றது. இப்போ வந்து $add equals to $a plus $b, sorry $a plus $b. ஓகே, அடுத்தது சப்ட்ராக்ஷன் subtraction equals to $a minus $b. இந்த மாதிரி நீங்க வந்து போடணும் மைனஸ் $b. இந்த மாதிரி வந்து ஒரு விதமா செட் ஆஃப் கோர்ஸ் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோட் வந்து நீங்க நிறைய டைம் யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க.
எதுக்கு ஃபங்க்ஷனோட நீட் இருக்குன்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? இந்த கோடு வெளியே ஃபங்க்ஷன் இல்லாமல் எழுதுனா ஃபங்க்ஷன் கோடு எழுதலாம். ஃபங்க்ஷன்ல ஒன்று ஹையர் லெவல் ஆப்ஜெக்ட் வந்துட்டு அது அடுத்த ஸ்டேஜ்ல பார்ப்போம். இப்போ ஏன் நம்ம வந்து இந்த மாதிரி எழுதுறோம், இந்த எழுத கோடு இப்படி எழுதுறோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோடு வந்து நம்ம வந்து ரீயூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த கோடு வந்து நம்ம நாளைக்கு வந்து இந்த பேஜ் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்றேன், நாளைக்கு வந்து நான் அட்மின்ஸ்ல வரும்போது அதே அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரே கோடு நான் திருப்பி கால் பண்ண இந்த ஃபங்க்ஷன் வச்சு எழுதிக்கலாம். ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணணும், FUNCTION ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனோட நேம். இந்த நேம் வந்து மோஸ்ட்லி கேரக்டர் ஸ்டார்ட் பண்ற மாதிரி மீனிங்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேசிக் ஒரு ஃபங்க்ஷன் ரைட் எம்எஸ்சி நான் கேமல் கேஸ் யூஸ் பண்ணுவேன். கேமல் கேஸ்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால், அதுக்கப்புறம் அடுத்த லெட்டர், ஃபார் எக்ஸாம்பிள் எம், அது வந்து எம்எஸ்சி. ஓகேங்களா? அது வந்து கேபிட்டல். பட் இப்படி கூட எழுதிக்கலாம், இதுல கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ல இப்படி கூட எழுதிக்கலாம். அடுத்தது இப்போ இந்த பிராக்கெட்ஸ்ல நான் எதுவுமே போடல அப்படின்னா வந்து நாட் பாராமீட்டரைஸ்ட், போட்டோம்னா பாராமீட்டர்ஸ் அது என்னன்னு பார்ப்போம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து நான் எழுதிட்டேன். இந்த ஃபங்க்ஷன் எப்போ ஹாய் ஃப்ரம் ஃபங்க்ஷன் எப்போங்கிறது பிரிண்ட்கான ஸ்டேட்மெண்ட் நான் சேவ் பண்றேன். ஸோ ஒரே ஒரு எரர் கம்மியான எரர்னா ஏதோ மேலே தப்பு இந்த இடத்துல நிறைய ஃபங்க்ஷன் ரைட் மெசேஜ் echo hi from function. Just இந்த delete பண்ணிட்டு ஒரு நிமிஷம் PHP just start திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆனால் நம்ம இங்கே ரன் பண்ணி பார்ப்போம், ஏதாச்சும் திருப்பி எரர் வந்திருக்கான். ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆனே எனக்கு வந்து இது எரர் வருது. ஓகேங்க, இது வந்து ஒரு நார்மல் VS கோட் எரர். ஓகே, இப்போ நான் எனக்கு வந்து இவ்வளோ எரர் வந்தது, இப்போ எரர் வரல. ஏன்னா VS கோட் வந்து அவனும் வந்து PHP ஃபைல் கரெக்ட் ஆகும். நான் வச்சிருக்கல, அது உங்களுக்கு வருமானு தெரியல. அது கரெக்ட் ஆயிருந்தாலும் எனக்கு எரர் இருந்தால் ஷோ நான் அப்போ ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி. இப்போ அந்த எரர் போயிடுச்சு, ஆனால் எனக்கு இது அவுட்புட் வரல. இது எரர் இல்லை. ஏன் அவுட்புட் வரலன்னா இது வந்து இந்த இடத்துல நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். இதுதான் சொன்ன ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். இப்போ நான் இங்கே எழுதின பேர் வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஓகேங்களா? ஒருத்தனுக்கு பேர் வச்சு கால் பண்ணனா அந்த அந்த அவங்க திருப்பி வரவே மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஃபங்க்ஷன் எழுதிட்டு அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணனா இந்த ஃபங்க்ஷன் ஒர்க்கே ஆகாது. நான் ஃபங்க்ஷன் திருப்பி கால் பண்ணனா அந்த ஃபங்க்ஷனோட பேர் நான் திருப்பி கூப்பிடணும். அப்போ என்ன பண்ணணும், ரைட் மெசேஜ் போட்டு திருப்பி கூப்பிடணும். இப்போ தான் அந்த மெசேஜ் ரன் ஆகும். செக் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணிடுச்சு ஹாய் ஃபங்க்ஷன். இப்போ புரிஞ்சிருக்கும், ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டு அது ஒர்க் ஆகலன்னு நினைச்சிருக்கோம். அது ஏன்னா அந்த ஃபங்க்ஷன் எழுதி அந்த ஃபங்க்ஷன் நம்ம காலும் பண்ணணும். ஓகேங்களா? திருப்பி கூப்பிட்டாதான் அந்த ஃபங்க்ஷன் எவ்வளோ கை ரன் ஆகும், இல்லைன்னா அந்த ஃபங்க்ஷன் அப்படியே தான் இருக்கும். இது வந்து பேசிக் ஃபங்க்ஷன் பராமீட்டர்ஸாக இருக்கல. இந்த கால் ஆனாலே உள்ள அந்த எக்கோ ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகுது. இப்போ நான் பராமீட்டர்ஸ் ஃபங்க்ஷன் போகிறேன். என்ன சொன்ன அடிஷன் மாதிரி இதே ஃபங்க்ஷன் ஆட் $a, $b. இப்போ நான் வந்து இந்த பராமீட்டர்ஸ் உள்ள பராமீட்டர்ஸ் போட்டோம்னா அது வந்து ஒரு அடிஷன் ஃபங்க்ஷன், சாரி ஒரு பராமீட்டர்ஸ் ஃபங்க்ஷன். இப்போ நான் வந்து அடிஷன் பண்ண போறேன். 2 வேல்யூஸ் இருக்கு, இந்த 3 வேல்யூஸ் 4 வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். அந்த 2 வேல்யூஸ் நான் அடிஷன் பண்ண போறேன். என்ன பண்ணேன், $c ஈக்குவல்ஸ் டு அடிஷன் என்ன பண்ணும், $a பிளஸ் $b. ஓகே, சிம்பிள். $c ஈக்குவல்ஸ் டு $a பிளஸ் $b பண்றோம். இதை என்ன பண்றேன், எக்கோ பண்றேன். நான் பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் பண்றது கொஞ்சம் பெருசா பண்றேன். H1னா HTML தான். ஸோ வியூவில் டேரக்டாக பிரிண்ட் பண்ணலாம். H1 HTML வியூஸ் வரும், அந்த வியூவில் டேரக்டாக இன்ட்ராக்ட் பண்ணலாம் பேஜ் வச்சு. ஒரு அட்வான்டேஜ். இந்த வியூவில் என்ன பண்ணணும், $c. ஸோ $c பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? இல்லை நீங்கள் இப்படி கூட போடலாம். இப்படி போட்டுட்டு மற்ற லாங்குவேஜில் ஒரு மென்ஷன் பண்ணிக்கிறேன். மற்ற லாங்குவேஜ் வந்து 2 ஸ்ட்ரிங்கை கன்கான்டேட் பண்ணுறதுக்கு, இல்லை 2 ஸ்ட்ரிங்கை சேர்க்கறதுக்கு நம்ம வந்து ப்ளஸ் யூஸ் பண்ணுவோம். பட் PHPல டாட் யூஸ் பண்ணுவோம். டாட்னா இந்த ஸ்ட்ரிங் முடிஞ்சு போச்சுன்னா அடுத்த டாட் யூஸ் பண்ணிட்டு திருப்பி இப்படி வரணும். ரெண்டுமே சேம் தான். பட் இப்போதைக்கு இது ஒர்க் ஆகிறதுனால இந்த மாதிரி நான் போவேன். ஸோ இப்போ நான் வந்து திருப்பி நான் ரன் பண்ணிட்டேன். பட் நான் ஃபங்க்ஷன் டெஃபினேஷனாக பண்ணியிருக்கேன், ஃபங்க்ஷன் கால் பண்ணல. ஸோ இது ஒரு பிளாங்க் ஸ்க்ரீனில் வரும். ஸோ பிளாங்க் ஸ்க்ரீனில் வரும், ஏன்னா ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணல. அந்த 2 பேராமீட்டர்ஸ் வரையும் நான் பாஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன், 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அந்த 2 வேரியபிள் $a $b கூட இருக்கலாம். ஜஸ்ட் $a ஈக்குவல்ஸ் போகிறேன். இந்த டாலர் இந்த இப்போ நான் 2 வேரியபிள் வேணும் அந்த ஃபங்க்ஷன் தேவைக்கு.
ஏன்னா அந்த ஃபங்க்ஷன் 2 வேரியபிள் எடுத்துக்கிறது, 2 பாராமீட்டர்ஸ் எடுத்துக்கிறது. நான் பண்ணலாம் $a போட்டு வந்து கால் பண்ணலாம், இல்லைன்னா $a தான் யூஸ் பண்ண கூட இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நம்1 கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது இந்த வேரியபிளுக்கும் இதுக்கும் லிங்கிங் அளவு அந்த அங்க இருக்க இன்டர்னல் வேரியபிள், இது வந்து எக்ஸ்டர்னல் வேரியபிள். நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து பாயிண்ட் பண்ணுவோம் ஓகேங்களா, அந்த இடத்துல வந்து கரெக்டாக பாயிண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ $num1 = 10 தரேன், $num2 = 7. ஓகே, அது 10 + 7 17 ஆகும் எனக்கு ஆன்சர். இப்போ வந்து ஃபங்க்ஷன் கால் பண்ணும், ஏற்கனவே ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் இருக்கு, இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணி ஆட் போட்டு இப்போ எனக்கு 2 பாராமீட்டர்ஸ் ஐ திங்க் இப்போ 2 வரும். ஆட் ஓகே, VS கோட் காமிக்கல, பட் பரவாயில்ல. இப்போ நான் இந்த 2 பாராமீட்டர்ஸ் காமிக்கலாம். இந்த 2 பாராமீட்டர்ஸ்ல எது நம்1 எது நம்2, அடிஷன் எதுவும் பெருசாக டிஃபரன்ஸ் தெரிய போல, பட் நான் காமிக்கிறேன். சப்ட்ராக்ஷன் பண்ண எனக்கு தெரியும். $num1, $num2. ஓகே, ஸோ $num1, $num2 இப்போ நான் கால் பண்ணிட்டேன். இப்போ ரன் பண்ணால் 17 வரும். அண்ட் ஃபங்க்ஷனை வந்து நிறைய விதமாக டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் கால் டெஃபினேஷன், ஃபங்க்ஷன் காலிங் பார்த்தோம். அடுத்து பாராமீட்டர்ஸ், நான் பாராமீட்டர்ஸ் ஃபங்க்ஷன் பார்த்தோம். இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதாவது ஜாவா ஸ்பெசிஃபிக் என்ன இருக்குன்னா, ஒரு ஃபங்க்ஷன் வந்து 2 விஷயம் பண்ணும் மெயினாக. ஒன்று வந்து ரிட்டர்ன், ஒன்று வந்து பிரிண்ட். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா பிரிண்ட் பண்ணிடுறோம், டேட்டா பிரிண்ட் பண்ணிடுறோம், பட் ரிட்டர்ன் கூட பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரிட்டர்ன் பண்றேன்னா இந்த ஃபங்க்ஷன் இங்கே வச்சிருக்கீங்க, ஓகே, இந்த வியூல பிரிண்ட் பண்ணல, வேற ஏதோ ஃபைல் இருக்கு. இப்போ நான் ஒர்க் பண்றது index.php ஃபைல் நான் பிரிண்ட் பண்ணிடுறேன். நாளைக்கு வேற ஏதோ ஃபைல் இருக்கு, அப்போ நான் அந்த வேரியபிள் மட்டும் ஒரு அந்த வேல்யூ மட்டும் வந்து சரி அவுட்புட் மட்டும் ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணிட்டு அந்த வேரியபிள் பிரிண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி தோணுச்சு என்ன பண்ணலாம். இது வந்து காமன், எல்லா ப்ரோக்ராம் லாங்குவேஜும் காமன், பைத்தான் ஜாவா எல்லாத்தையும் காமன். ரிட்டர்ன் $c, அதாவது வேரியபிள் நேம் $c போட்டாச்சு. இப்போ இது ஒர்க் ஆகாது ஓகேங்களா. ஐ திங்க் இப்போ எதுவுமே வராது, அவுட்புட்டே வராது. ஐ திங்க் அப்படிதான் அவுட்புட்டே வராது, பிகாஸ் நான் இப்போ பிரிண்ட் பண்ணல ஓகேங்களா. இந்த வேரியபிள் நான் கால் பண்றேன், ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் கால் ஆகி ஏன் பிரிண்ட் ஆகலாம், நான் ரிட்டர்ன் தான் பண்றேன். நான் பிரிண்ட் பண்றதுக்கு எங்க பிரிண்ட் பண்ண நான் சொல்லல. ஸோ என்ன பண்ணணும், நான் இன்னும் வேரியபிள் இது வாங்கணும், வேரியபிள் நான் ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், $output = add ஆர்ல வாங்கிக்கிறேன். அடுத்தது echo $output. அவுட்புட் வந்து சரி அவுட்புட் நல்லா பிரிண்ட் ஆகும். இப்போ வந்து பாருங்க 17 கொஞ்சம் குட்டியா இருக்கு, என்ன பண்றேன் h1 டேக்ல பிரிண்ட் பண்ணுறேன். h1 யூஸ் பண்ணி கட் பண்ணுறேன். h1 ஸோ இப்போ கொஞ்சம் பெருசா இருக்கும். இதுக்கப்புறம் நீங்க சைன் கூட பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ யார்கிட்ட வியூல பிரிண்ட் பண்ணுறோம், இப்போ 17 பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் ஒரு வேலை. இப்போ பார்த்தோன்னா ஃபங்க்ஷன் வந்து இப்பயே 3 விதமாக பார்க்கும். 3 பாராமீட்டர்ஸ், நான் பாராமீட்டர்ஸ், ஃபங்க்ஷன் டெஃபினேஷன், ஃபங்க்ஷன் கால், ரிட்டர்னிங் ஃபங்க்ஷன், பிரிண்டிங் ஃபங்க்ஷன். அடுத்தது அவ்வளோதான். இப்போதைக்கு வந்து இது அடுத்த லாஸ்ட் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் என்னன்னா, இப்போ நான் இது இவ்வளோ தூரம் எழுதினேன், இது பேர் என்ன ஃபங்க்ஷன் சொல்லுவாங்கன்னா காமனா இந்த ஃபங்க்ஷன் வந்து PHP கிடையாது, நானே எழுதுறது. அதனால நானே எழுதுற இந்த ஃபங்க்ஷன் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அதாவது PHP லைப்ரரி, அந்த PHP நான் டவுன்லோட் பண்ணும்போது இன்பில்ட்டான ஃபங்க்ஷன் இது. நானே என்ன பண்றேன், அடிஷனல் இன்பில்ட்டா ஃபங்க்ஷன் இருக்கும், பட் நான் இப்போ காமிக்கிறதுக்காக பண்றேன். நீங்க வேற ஏதோ ஒரு செட் ஆஃப் நாலேஜ் செட் ஆஃப் டாஸ்க் ரன் பண்ணுங்க, அதுக்கு வந்து இன்பில்ட்டா ஃபங்க்ஷன் இருக்கு, அப்போ நீங்களே போடுறது அது பேர் இன்பில்ட் ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் சில இருக்கலாம் இன்பில்ட்டா ஃபங்க்ஷன் இருக்கும், அகைன் ப்ரோக்ராம் ஸ்பெசிஃபிக் தான், லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிக்காக. ஸோ இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்கும், அந்த இன்பில்ட் ஃபங்க்ஷன் பற்றி பார்ப்போம். நம்ம இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம், நம்ம திருப்பி வரோம். இன்பில்ட் ஃபங்க்ஷன்னா இந்த லாங்குவேஜ்ல வரும் ஓகேங்களா. அது ஒரு கீவேர்ட் போட்டிருப்போம், இப்போ நான் இங்கே ஆடுன்னு போட்டிருக்கேன், அந்த மாதிரி அவங்களும் ஏதோ கீவேர்ட் போட்டிருப்பாங்க, அந்த கீவேர்ட் கால் பண்ணால் ஆட்டோமேட்டிக் கால் ஆகும். நீங்கள் அது கோட் என்ன அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஸ்ட்ரிங் வச்சிருக்கேன், அந்த ஸ்ட்ரிங் வந்து எவ்வளோ கேரக்டர்ஸ் நான் போடணும் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் $string = welcome to இந்த ஸ்ட்ரிங் போட, இந்த ஸ்ட்ரிங் வந்து எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கு நான் பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், எக்கோ போட்டு அகைன் இது வந்து இது மோஸ்ட் ஆஃப் ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் எல்லாமே வந்து என்ன பண்ணணும்னா ரிட்டர்ன் தான் பண்ணும் ஓகேங்களா. ஸோ நீங்க என்ன பண்ணணும், வாங்கி பிரிண்ட் பண்ணணும், இல்லைன்னா
அப்படியே பிரிண்ட் பண்ணும். இப்போ நான் இந்த மாதிரி வாங்கி பிரிண்ட் பண்ணியிருக்கேன், இல்லைன்னா அப்படியே இந்த எக்கோ போட்டு பிரிண்ட் பண்ணும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் தான் பண்ணும். ஸோ எக்கோ இப்போ என்ன பண்ண போறோம்னா இன்பில் ஃபங்க்ஷனை கால் பண்ண போறோம். இன்பில் ஃபங்க்ஷன் பேர் இப்போ லென்த் இருக்கும், எவ்வளோ இந்த எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கு நம்ம பண்ணணும். அப்போனா ஒரு இன்பில் ஃபங்க்ஷன் எஸ்டிஆர் நீங்க போடும் போது நிறைய வரும். எஸ்டிஆர் லைன், இந்த எஸ்டிஆர் லைன்ல என்ன பண்ண போறேன், டாலர் ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு பிரிண்ட் ஆனது ஐ திங்க் அரௌண்ட் 20 கேரக்டர்ஸ் இருக்கு, ஸோ 17 கேரக்டர்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்து தெரியும், கேப்போட சேர்த்து கவுண்ட் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு கேப் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா கூட ஒரு கேரக்டர் எக்ஸ்ட்ரா ஆகும், 18 ஆகும். ஓகே, கொஞ்சம் குட்டியா இருக்கும், பட் பரவாயில்ல, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இது வந்து இன்பில் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இன்பில் ஃபங்க்ஷன் ஒன்று ஃபங்க்ஷன் பார்ப்போம். அதே மாதிரி ஒன்று ஃபைல் ஹேண்ட்லிங் பற்றி பார்ப்போம். ஃபைல் ஹேண்ட்லிங் வந்து பேசிக்காக வராது, பட் ஏதோ ஒரு குறிப்பிட்ட டாஸ்க் வந்து நீங்கள் வந்து ஒரு ரீட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் சர்வீஸில் ஒர்க் பண்ண போறீங்க, அதனால தெரிஞ்சு சொல்லப்போம். திடீர்னு வந்து யூஸ் வச்சிருக்காங்க, இந்த ஃபைலை ரீட் பண்ணி இது கரெக்டாக தான் வருஷமா ஃபைலா இல்லை ஃபைல் என்ன இருக்கு பார்த்து நம்ம பிரிண்ட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹால்டிக் ரெஸ்யூம்ல இருந்து அப்படியே இன்ஃபர்மேஷன் எடுத்து பிரிண்ட் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுற மாதிரி அப்ளிகேஷன் பண்ணுறீங்க, அந்த மாதிரி வச்சுப்போம். அது வந்து வேர்டு. இப்போ நான் டெக்ஸ்ட் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன், sample.text. ஓகே, sample.text ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். இந்த sample.textல இந்த மாதிரி சும்மா ஒரு வார்த்தை சேவ் பண்ணிட்டேன் இந்த ஃபைலில். இந்த ஃபைலில் தான் PHP, அதாவது ஒரு லாங்குவேஜ் மூலமாக ரீட் பண்ணணும், சர்வீஸ் லாங்குவேஜ் மூலமாக ரீட் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்கு. அதாவது நீங்கள் ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் இருக்கும், ஃபைல் ரீடு ஆப்ரேஷன், ரைட் ஆப்ரேஷன், அந்த மாதிரி பண்ணால் இது பேசிக்காக ரீட் மட்டும் பண்ணோம்னா ரீட் ஃபைல் நினைப்பேன். ஓகே, ரீட் ஃபைல் எஸ் இருக்கு. இந்த ரீட் ஃபைலில் நான் ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணேன். இன்னொரு ஆர்குமெண்ட் வந்து மேண்டேட்டரி, ஒரே ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண போனோம். அந்த ஆர்குமெண்ட் என்ன, இந்த ஃபைலோட லொகேஷன், இந்த ஃபைல் எங்க இருக்கு லொகேஷன். இந்த ஃபைல் வந்து அதாவது ஏ ரூட்ல தான் இருக்கு. ஸோ நான் வந்து அசெட் ஸ்லாஷ் அந்த மாதிரி கொடுத்தா ஏ ரூட்ல இருக்கனால sample.txt பிரிண்ட் பண்ணி பார்த்தா ஓகேவா. இந்த 29 இன்க்ளூட் பண்ணி 29 நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் அதை இக்னோர் பண்ணிக்கோங்க. நான் இங்க என்ன இந்த ஃபைல் என்ன எழுதணுமோ அது இங்க அப்படியே பிரிண்ட் ஆயிடுது கரெக்டா. ஏன் நீங்க மாத்தினா கூட ஐ ஆம் சேஞ்சிங் திஸ் அப்படின்னு கொஞ்சம் மாத்தினா அந்த மாதிரி மாறிடும். அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். ஸோ இவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் இருக்கு, அது நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. அது ஃபைல் ரீடு பிளஸ் ஆர் பிளஸ் டபிள்யூ பிளஸ் இருக்கும், ஃபைல் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி PHP அலோவ் பண்ணோம், மோஸ்ட் அதை யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ சர்வீஸ் சைடில் எழுதும்போது பேசிக்காக நம்ம ரீட் பண்ணி போயிடும், அதுக்காக நான் முடிச்சுக்கிறேன். அடுத்தது வந்து இண்டெக்ஸ் ஃபைல் படி பேசணும். ஓகே, நம்ம பவர் பாயிண்ட்ல போயிடலாம். அடுத்தது லேண்டிங் பேஜ். லேண்டிங் பேஜ் என்னன்னா, லேண்டிங் பேஜ்னா எனக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் www.google.com போடுறேன், ஃபர்ஸ்ட் வர பேஜ் தான் லேண்டிங் பேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதோ URL போடுறேன். இப்போ இந்த URL நான் போட்டோடனே ஃபர்ஸ்ட் ஒரு பேஜ் லேண்ட் ஆகும். சரி, ஃபர்ஸ்ட் ஒரு பேஜ் லோட் ஆகிட்டு வரும். ஓகேங்களா, இந்த பேஜ் தான் வந்து லேண்டிங் பேஜ். இந்த பேஜ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேஜ் வந்து எப்படி நம்ம சர்வர் பேஜ் தான், நம்ம வந்து ஒரு நீங்க HTML எழுதிருப்பீங்க, அப்போ வந்து ஒரு 10 to 15 HTML ஃபைல்ஸ் எழுதிருப்பீங்க, இல்லை PHP கூட 10 to 15 PHP ஃபைல்ஸ் எழுதிருப்பீங்க. அப்போ எப்படி வந்து நம்ம சர்வருக்கு சொல்றது, இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபைல். நம்ம வந்து இதான் டொமைன் வாங்க, டொமைன் போட்டு கால் பண்ணலாம், IP அட்ரஸ் போட்டு கால் பண்ணலாம். இந்த IP அட்ரஸ் டொமைன் போட்டு கால் பண்ணும்போது எப்படி இந்த பேஜ்ல லோட் ஆகும் அதுக்கு தெரியும். அதுக்கு தெரியறதுக்கு என்ன பண்ணணும், நான் வந்து அப்பாச்சி சர்வர் வச்சு சொல்றேன். டாம்கேட், என்ஜினிக்ஸ் கொஞ்சம் என்ஜினிக்ஸும் சேம் தான். நான் டாம்கேட் யூஸ் பண்ணலாம், ஸோ எனக்கு தெரியாது. பட் இந்த எல்லா சர்வருக்கும் மோஸ்ட் காமன் என்ன, கீவேர்ட்ஸ் பேஸ் பண்ணிடுவோம். அதாவது கீவேர்ட்ஸ் என்னன்னா, நம்ம வந்து லோட் பண்றோம், அந்த லோட் பண்ணும்போது ஒரு ஃபோல்டர், இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் லோட் பண்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டெவலப் பண்ணி இந்த ஃபோல்டர் லோட் பண்றேன், அதாவது நம்ம டொமைன்ல இந்த ஃபோல்டர்ல கால் பண்ணலாம்னு சொல்லி வச்சிருப்போம். ஓகேவா, இந்த ஃபோல்டர் லோட் பண்ணும்போது இந்த ஃபோல்டருக்குள்ள ஒரு 5 ஃபைல்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 ஃபைல்ஸ் இருக்கு. இது எதை கால் பண்ணு ஃபர்ஸ்ட் வரும்னா, கீவேர்ட்ஸ் வச்சிருக்கோம். அந்த கீவேர்ட்ஸ்ல என்ன கீவேர்ட்ஸ்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இண்டெக்ஸ் இருக்கணும், இந்த ஹோம் இருக்கணும், டிஃபால்ட் பண்ணுவோம். இண்டெக்ஸ் ஹை ப்ரையாரிட்டி கொடுத்துருவோம். நீங்க ஹோம் டிஃபால்ட் போட்டனா கூட இண்டெக்ஸ் தான் வரும். ஸோ இண்டெக்ஸ் ஏதாச்சும் ஃபைல் சேவ் பண்ணீங்கன்னா index.php இல்லை index.html ஏதோ ஒன்று அப்படி சேவ் பண்றீங்கன்னா அந்த ஃபைல ஃபர்ஸ்ட் லோட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபைல் கூட நான் இப்படி கால் பண்ணிக்கலாம், /index.html இப்படி கால் பண்ணி இதே அவுட்புட் ஆகும். ஏன்னா இந்த ஃபைல் பேர் index.html வச்சிருக்கேன். ஸோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து அதே மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அந்த ஃபைல் நீங்கள் மாத்துறேன், உங்களுக்கு தெரியும் இண்டெக்ஸ் ஹோம் டிஃபால்ட் எதுவுமே இல்லைன்னா
உங்களை சூஸ் பண்ண சொல்லும் எந்த டேரக்டரி போகணும்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய நேம் பண்ணிக்கிறேன். சாம்பிள் செக் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் வந்து ரீலோட் பண்ண நான் பேஜை ஏற்கனவே அவுட்புட் வந்துருக்கு. நான் எதுவுமே போடல. இந்த யூஆர்எல் பாருங்க, இண்டெக்ஸ் பேஜ் போட அது ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆச்சு. நீங்கள் செக் பண்ணி தான் நான் ரீலோட் பண்ணால் எனக்கு இப்போ சூஸ் பண்ண சொல்லிட்டு அவுட்புட் மாறிடுச்சு. ஏன்னா லோட் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் எந்த பேஜ் வேணும் எனக்கு தெரியாது. கீவேர்ட்ஸ் பேஸ் பண்ணியிருக்கேன். இண்டெக்ஸா ஹோமா டிஃபால்ட் எல்லாம் தேடி பார்ப்போம், கிடைக்காது. ஸோ இந்த கீவேர்ட்ஸ் வந்து நம்மளே செலக்ட் பண்ணிட்டு செக் டாட் பேஜ் போக சொல்லும். அதுக்குள்ளே போனால் நம்மளோட அவுட்புட் வரும். நான் திருப்பி இண்டெக்ஸ் மாட்டிக்கிறேன். இது செக்னே இருக்கும். நம்ம வந்து இண்டெக்ஸ் புது பேஜ் கிரியேட் பண்ணிப்போம். இண்டெக்ஸ் பேஜ்ல நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு அதாவது இப்போ வந்து வியூஸோட இன்ட்ராக்ட் பண்ண போறோம். வியூஸ் பற்றி நான் வியூஸ் கண்ட்ரோலை பற்றி போகும்போது கொஞ்சம் டீட்டெயிலாக நான் சொல்லிடுறேன். அது இப்போ வந்து மாடல் வியூ கண்ட்ரோலர் இப்படிதான் சொல்லுவாங்க. இதை மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் மாடுலர் வியூ டெம்ப்ளேட் அந்த மாதிரி நிறைய மாறும். பட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை. பட் இந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்து நம்ம சர்வர் சைட் லாங்குவேஜ் இல்லை அந்த டேட்டா பேஸ் கம்யூனிகேட் பண்ணும்போது இல்லை கம்ப்ளீட் ஒரு ஆப் டெவலப் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் ஃபாலோ பண்ணணும். இல்லை மாடல் எம்னா என்னன்னா மாடல் வினா வியூ சீனா கண்ட்ரோலர். இப்போ இந்த மூணு என்னன்னா மாடல் என்ன பண்ணணும்னா இப்போ வந்து நம்ம டேட்டா பேஸ் வச்சிருக்கோம். இப்போ நம்ம டேட்டா பேஸ் பண்ண போல அதனால தான் சொல்லி சொல்லாம இருந்தேன். பட் தெரிஞ்சுக்கோங்க, அடுத்து நம்ம டேட்டா பேஸ் போகும்போது அதுக்கு என்ன எது மாடல் எது இதுன்னு சொல்லிட்டேன். நம்ம டேட்டா பேஸ் வச்சிருக்கோம். இந்த டேட்டா பேஸை நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபைல் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்டா பேஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறது, இதான் யூஸ் நேம் பாஸ் அப்படின்னு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபைல் வேணும். ப்ளஸ் அதில் வந்து சில இன்சர்ட் பண்ண ஒரு ஃபைல் வேணும். அதை பேர் என்ன பண்ணுவோம், மாடல் ஃபார் டேட்டா பேஸ் டிபி. வியூ என்னன்னா இப்போ நம்ம பார்க்க HTML ஃபைல்ஸ் பேசிக்காக சொல்ல போனால் HTML CSS அதான் வியூன்னு. அதாவது நம்ம பார்க்குற ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைடு வரும், அது ரொம்ப பிளாங்காக இருக்குது, எதுவுமே இல்லை. இப்போ இந்த மீட் வச்சுப்போம். இந்த மீட்டில் இருக்குல்ல, இந்த மீட்டில் இருக்க ஸ்க்ரீன் பார்க்குறது தான் வியூ. இந்த வியூ வந்து பார்க்குறது தான் வியூ. அதாவது வியூ வந்து தனியாக ஃபோல்டரில் போட்டுடணும், மாடல் வந்து தனியாக ஃபோல்டரில் போட்டுடணும். அடுத்தது கண்ட்ரோலர். இதுதான் நம்மளோட லாஜிக். இப்போ நான் எழுதுறேன், இந்த லாஜிக் எழுதுறேன், இதுதான் இந்த லாஜிக் என்ன பண்ணும், வியூலையும் கண்ட்ரோலர்லையும் ஒன்று சேர்க்குற மாதிரி பர்ஃபெக்டாக டிசைன் பண்ணணும். அப்படி இல்லை, எப்படின்னா வியூவும் தனியாக இருக்கும், மாடலும் தனியாக இருக்கும். டேட்டா பேஸ்லேருந்து எடுத்தோம்னா நம்ம டைனமிக் அப்ளிகேஷன். நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி வச்சுக்கன்னா டேட்டா பேஸ்ல போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருக்கணும்னா டைனமிக் அப்ளிகேஷன். அப்போ இந்த ரெண்டுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கண்ட்ரோலர் தேவை. இங்கே எடுத்து வந்து இந்த வியூவில் பிரிண்ட் பண்ணணும், அதுதான் கண்ட்ரோல் யூஸ் பண்ணும். ஸோ இப்போ நம்ம வியூஸ் படி பார்ப்போம். வியூஸ்ல எப்படி வந்து PHP இன்ட்ராக்ட் பண்ண முடியும் பேசிக்காக பார்த்து. கண்ட்ரோலர் மாடலுக்கு இப்போ போக தேவை, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். இப்போ வந்து பேசிக் HTML ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். HTML எப்படி PHP இன்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ HTML ஃபைல் இது VS Code எக்ஸ்டென்ஷன் நிச்சயமாக வரும். இப்போ HTML ஃபைல் நான் என்ன பண்ண போகிறேன், கெட் போஸ்ட் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஒரு ஃபார்ம் வேணும், ஃபார்மில் கெட் போஸ்ட் தான் என்ன பார்ப்போம். பேசிக்காக இப்போதைக்கு ஃபார்ம்னு வச்சிடுறேன். அடுத்தது இன்புட் டைப். ஏற்கனவே ஃபார்மில் ஒர்க் பண்ணியிருக்கேன் சொன்னது. பட் இன்புட் டைப் டெக்ஸ்ட். ஓகே, டெக்ஸ்ட்ல இருக்கோம். அதுக்கு ஒரு லேபிள் லேபிளும் கிளிக் பண்ணிக்கிறேன். லேபிள் வந்து நம்பர் 1. ஸோ நான் ஒரு வியூ பேசிக்காக ரெடி பண்ணுறேன், வேறு எதுவும் இல்லை. ஸ்டைல் எதுங்க எதுவுமே போடலாம். இன்புட் டைப் ஈக்குவல்ஸ் டு சப்மிட், ஒரு சப்மிட் பட்டன். நேம் ஈக்குவல்ஸ் டு சப்மிட். நேம் தரேன், இது தரேன் சொல்லுவேன். நம்பர் 1, நம்பர் 2. நான் வந்து நம்பர் 1, நம்பர் 2 போட்டேன். அடுத்தது ஓகே, இப்போ நம்ம இந்த வியூவை ஒரு ஹோல்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, நான் செக் டாட் பேஸ்ட் வைப்பேன். நான் பேக் பண்ணிப்பேன். இப்போ பண்ண வியூ வந்துருச்சு. ஓகே, ஒரு நம்பர் 1, நம்பர் 2 வந்துருச்சு. இப்போ வந்து டிசைன் பண்ண போல நம்ம டிசைன்ஸ் வந்து நிறைய பார்ப்போம். இப்போ வந்து நான் இந்த ஃபார்ம்ல வாங்குற ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி வாங்கணும் ஏற்கனவே பார்ப்போம். ஐடி வச்சு கால் பண்ணி நம்ம வாங்கி பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ நான் எப்படி இது PHP வாங்குறதுன்னு பார்ப்போம். ஓகே,
இப்போ PHP வாங்கினா சில பேசிக் கிரைட்டீரியாஸ் இருக்கும். நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வாங்கும்போது நமக்கு வந்து இது தேவையில்ல. நம்பர் நேம் வேணுமா, ஐடி வேணுமா, அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. சரி, ஐடி வேணுமா, கிளாஸ் வேணுமே தேவையில்ல. ஐடி வச்சு கால் பண்ணிக்கலாம், கிளாஸ் வச்சு கால் பண்ணி எதாவது கால் பண்ணிக்கலாம். இதே நார்மலா இன்புட் டைப் செக்ஷன் வச்சு கூட கால் பண்ணிக்கலாம் ஜாவாஸ்கிரிப்ட்ல டாம் யூஸ் பண்ணி. ஆனா PHP பொறுத்த வரைக்கும் இந்த நேம் அண்ட் ஆட்ரிபியூட் தான் மெயின். PHP நார்மலா சர்வர் சைட் கூட போகும்போது சர்வர்ல வேற ஏதோ லாங்குவேஜ் ரன் பண்றீங்க, அப்போ ஃபார்ம்ல டேட்டா வாங்கணும்னா இந்த நேம் ஆட்ரிபியூட்லாம் வேல்யூ பாஸ் ஆகும். அதாவது நேம் ஆட்ரிபியூட் எப்படின்னா, இப்போ நம்பர் 1ல இந்த நம்பர் 1ல நான் 5 தரேன், இந்த நம்பர் 2ல 10 தரேன். எப்படி பாஸ் ஆகும் நான் பேக் எண்ட்ல ஜஸ்ட் டெலிட் பண்ணிக்கலாம். நேம் கீ வேல்யூ பாஸ் வந்து num1 ஓட வேல்யூ 5, num2 ஓட வேல்யூ 10, இந்த மாதிரி பாஸ் ஆகும். ஐடி கிளாஸ் எதுவுமே எடுத்துக்காது. ஐடி கிளாஸ்னா PHP ரீட் பண்ண தெரியாது. சர்வர் சைட் பேசிக்காக சர்வர் சைட்னு சொல்கிறோம். PHP மாடல் வெறும் நேம் வச்சு மட்டும் தான் ரீட் பண்ணும். ஸோ இப்போ நேம் வச்சு மட்டும் ரீட் பண்ணணும்னா இந்த இடத்துல நேம் 1 நம்பர் 1, இது வந்து நம்பர் 2. அடுத்த ஆக்ஷன் ஓகேவா. ஃபார்முக்கு வந்து ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஆட்ரிபியூட் இருக்கு. ஒன்று ஆக்ஷன், ஃபார்மை வந்து சப்மிட் பண்ண ப்ரெஸ் பண்ணாலும் எந்த இடத்துக்கு போகணும். அடுத்தது ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து மெத்தட். மெத்தடுக்கு வந்து இப்போதைக்கு போகும் மெத்தட். அதாவது சரி மெத்தட் பார்ப்போம். எதுவுமே போடலன்னா கெட் மெத்தட் வரும். நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணால் போஸ்ட் மெத்தட் வரும். ஸோ என்ன பண்ணுறேன், நான் ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். இப்போ வந்து கெட்னே இருக்கேன். இப்போ எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணால் கூட நார்மலாக கெட்டு தான் இருக்கும். இது நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ரெஸ்ட் ஏபிஐ டெவலப் பண்ணணும், புட்டு டெலிட் நிறைய இருக்கு. பட் ஆனால் எதுவுமே ஃபார்ம் பண்ண முடியாது. ஃபார்ம் பண்ணாமல் ரெண்டு மெத்தட்ஸ் தான் பெஸ்ட் பண்ண முடியும். கெட் இல்லை போஸ்ட். அதை போஸ்ட்ல வந்து கெட்ல நம்ம மாற்றிக்கணும், புட் டெலிட் மாதிரி. ஸோ இப்போதைக்கு இப்படி இருக்கும். அதை ரீலோட் பண்ணிக்கிறேன். எது சேஞ்ச் இருக்காது. இப்போ கெட்டுக்கும் போஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் பார்ப்போம். கெட் என்ன பண்ணும், ஒரு ரெக்வஸ்ட் டேட்டா ஃப்ரம் ஸ்பெசிஃபைட் ரிசோர்ஸ். பேசிக்கா என்ன சொல்லணும்னா, கெட்டு வச்சு ஒரு ஒன் செட் ஆஃப் டேட்டாவை நம்ம வந்து யூஆர்எல் மூலமா பாஸ் பண்ணும். நேம் அனி பாஸ் யூஆர்எல் மூலமா பாஸ் பண்ணும். இதுவே போஸ்ட்ல ஹிட்டனா பாஸ் பண்ணும், சர்வர்ல ஹிட்டனா பாஸ் பண்ணும். நீங்க கெட்ல அனுப்புற டேட்டா மேல யூஆர்எல் கிளியரா தெரியும். பட் அட் த சேம் டைம் போஸ்ட் அனுப்புற டேட்டா யூஆர்எல் எதுவுமே கிளியரா தெரியாது, ஹிட்டனா தான் போகும். அடுத்தது கெட் வந்து புக் மார்க் பண்ணிக்கலாம். அந்த கேஷ்ல இருக்கும். புக் மார்க்னா இந்த குரோம்ல புக் மார்க் பண்றோம், இந்த புக் மார்க் நீங்க வந்து திருப்பி இந்த யூஆர்எல் பார்த்தோம் அதே செட் ஆஃப் புக் வரும். ஆனா போஸ்ட் ரெக்வஸ்ட் புக் மார்க்கே பண்ண முடியாது. ஸோ அதனால சேம் அவுட்புட்ஸ் வராது. ஸோ நம்ம வந்து யூஆர்எல் மூலமா பாஸ் பண்றதுனால லென்த் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் இருக்கும். இல்லை லென்த் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் எதுவுமே இல்லை. அடுத்து வந்து இது வந்து எதுக்குன்னா, அதாவது ஒரு செட் ஆஃப் டேட்டா வந்து சர்வர்ல இருந்து எடுக்கணும், எல்லாருக்கும் தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நியூஸ் ஏபி இருக்கு, அந்த நியூஸ் ஏபி வந்து ஆக்சஸ் பண்ணா இன்னைக்கு லேட்டஸ்டான நியூஸ், ஸ்போர்ட்ஸ் நியூஸ் எல்லாமே வரணும். அதே மாதிரி போஸ்ட்டுக்கு வந்து ஆக்சஸ் பண்ணும்போது போஸ்ட் யூஸ் பண்ணோம்னா ஒரு யூஸ் நேம் பாஸ்வேர்டு சென்ட் பண்றோம் சர்வருக்கு, லாகின் பண்றதுக்கு இல்லை ஸ்டோர் பண்றது, அது போஸ்ட் யூஸ் பண்ணும். இப்போ வந்து நம்ம டேட்டா ஒர்க் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நான் ஏற்கனவே num1 num2 போட்டேன். இப்போ நான் வந்து சப்மிட் கொடுப்பேன். 6 7 நான் சப்மிட் கொடுத்தா என்ன ஆகும், இந்த சப்மிட் கொடுக்குங்க. இந்த மேலே யூஆர்எல் பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும். சப்மிட் வந்து டைப்போ சப்மிட் நேம் வந்து சப்மிட் போட்டனால இந்த மாதிரி போகுது. மேலே இருக்க யூஆர்எல்ல num1 வேல்யூ 6, நான் போட 6, num2 வேல்யூ 7. அடுத்தது சப்மிட் போகும். இதை வந்து என்ன பண்ணணும், ஏன் வந்து இப்போ எதுவுமே ஆக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணும்னா, நான் ஆக்ஷன் வந்து எம்டி போட்டிருக்கேன். எம்டிஆர் போட்டா எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகும். என்ன பண்ண போறேன், இது வந்து add.php ஃபைல் வந்து இந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணும்போது ரெக்வஸ்ட் வந்து அந்த ஃபைலுக்கு போகணும்னு சொல்லிட்டு நான் பாஸ் பண்ண போகிறேன். இப்போ அந்த ஃபைல் வந்து உருவாக்கலாம். என்ன பண்ணுறேன், உருவாக்கிடுறேன். add.php உருவாக்கணுன்னே இந்த PHP ஃபைல்னால நான் அதாவது இதுக்கான அடிஷன் அந்த சர்வர் சைட் கோடிங் எழுத போறதுனால நான் PHP வந்து அந்த டேக்ஸ் இன்க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸோ டேக்ஸ் இன்க்ளோஸ் பண்ணிட்டேன் கரெக்டாக. இப்போ வந்து இதுக்குள்ள வந்து ஒரு பேசிக் அடிஷன் மாதிரி பண்ண போகிறேன். அடுத்தது ஃபங்க்ஷன் வச்சு எல்லாம் நாளைக்கு பார்ப்போம். பேசிக்காக நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். இப்போதைக்கு இந்த ரெண்டு வேல்யூ சமைக்கி நான் பட்டன் அமுக்கணுன்னே, சப்மிட் பட்டன் அமுக்கணுன்னே எனக்கு என்ன ஆகணும், அங்கே போயிட்டு அடிஷன் நமக்கான அவுட்புட் காமிக்கும். ஸோ இது வந்து ஐடிலாம் தேவை. நம்ம வந்து நீங்கள் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணி ஐடிலாம் தேவை. இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணா ஐடி தேவை. இங்கேயும் ஐடி தேவை. ஜாவாஸ்கிரிப்ட்ல பண்ணா ஆன் கிளிக் இதில் யூஸ் பண்ணுங்க. ஒரு பட்டன் கிளிக் பண்ணணும், ஆன் கிளிக், ஃபார்ம் சப்மிட் ஆச்சுன்னா ஆன் சப்மிட். அந்த மாதிரி ஈவெண்ட்ஸும் இல்லை. ஈவெண்ட்ஸ் ஏன்னு வச்சிருந்தா கிளைண்ட் சைட். இதுதான் டிஃபரன்ஸ். நம்ம பார்த்தோம்னா கிளைண்ட் சைட் வந்து HTML எலிமெண்ட்ஸோட ப்ரௌசர் இன்டராக்டாக இருக்காங்க. சர்வர் சைட்னா
HTML இன்ட்ராக்ட் ஆகும், ஆனால் சர்வரில் இன்ட்ராக்ட் ஆகும். ஸோ அதனால வந்து என்ன ஆகும்னா வந்து உங்களால வந்து டேரக்டா வந்து அது கூட கனெக்ட் பண்ண முடியும். ஒரு ரெக்வஸ்ட் போயிட்டு திருப்பி வந்தால் தான் அந்த இன்ட்ராக்ட் ஆகும். ஸோ அதனால இந்த மாதிரி ஆன் கிளிக் அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது ஜாவாஸ்கிரிப்ட் மாதிரி. இதுல என்ன ஈவெண்ட் இருக்குன்னா, நம்ம என்ன பண்ண போறோம், நீங்க எல்லாமே ஒரு டேட்டா அனுப்ப போறீங்க, டேட்டா வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்து அதுக்கு பேஸ் பண்ணி டேட்டா சரி அவுட்புட் நீங்க ஜெனரேட் பண்ணணும். ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் போயிட்டு அதுல ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ இப்போ வந்து நான் இந்த ஃபைல் வந்து என்ன பண்ண போறேன், ஒன்லி ரெக்வஸ்ட் வந்தால் மட்டும் தான் எனக்கு அடிஷன் வரணும், அடிஷனுக்கான அவுட்புட் வரணும், இல்லைன்னா எனக்கு அடிஷனுக்கான அவுட்புட் வரக்கூடாது. ஸோ ரெக்வஸ்ட் எப்போ வரும்னா, இந்த சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணாதான் எனக்கு வந்து இந்த ஃபைல் கூட வரணும். அப்போனா என்ன பண்ணும், இன்பில் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பேசணும். ஸோ அப்புறம் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் பற்றி பேசணும். அதெல்லாம் வந்து இங்கே பில்ட் பண்ண பாருங்க. இப்போ இஃப்ல ஒரு இன்பில் ஃபங்க்ஷன் இருக்கு. இன்பில் ஃபங்க்ஷன்னா இஸ் செட் ஆஃப். இது என்ன ஒரு ஃபங்க்ஷன்னா இஸ் செட் ஆஃப்னா, இந்த ஃபங்க்ஷன் என்ன செக் பண்ணணும், இஸ் செட்டா இருக்கா, அதாவது அந்த அந்த ஃபங்க்ஷனை அப்படியே ரீட் பண்ண பாருங்க. இஸ் செட்னா இருக்கா, மீன்ஸ் வேல்யூஸ் இருக்கா இல்லை செட்டா இருக்கா அப்படின்னு பார்க்கறக்காக. ஸோ இப்போ அது வந்து இருந்ததுன்னா ட்ரூன்னு சொல்லிட்டு ரிசல்ட் ரிட்டர்ன் பண்ணும், இல்லைன்னா ஃபால்ஸ் ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் இங்கே செக் பண்ண போறேன், இஸ் செட் ஆஃப். இந்த இடத்துல எனக்கு வந்து என்ன செக் பண்ணணும்னா, இது வந்து மெத்தட் வந்து கெட். இப்போ நம்ம வந்து கெட்ல பார்த்தோம், இங்கே போச்சு கெட்ல போச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல $get of கெட்ல எனக்கு வந்து என்ன, அதாவது கெட்ல பார்த்தீங்கன்னா 3 வேல்யூஸ் போதும். ஒன்று வந்து நம்பர் 1, ஒன்று வந்து நம்பர் 2, ஒன்று வந்து சப்மிட். 3 வேல்யூஸ் போதும் நம்ம கெட்ல. அப்படி போகும்போது நம்மளுக்கு வந்து நம்பர் ஒன் அதுக்கப்புறம் நம்பர் 2 அப்புறம் சப்மிட், இந்த 3 வேல்யூஸ் போதும். அப்போ இந்த 3 வேல்யூஸ் போகும்போது நம்ம வந்து சப்மிட் மட்டும் செக் பண்ணணும். சப்மிட் ஆன மாட்டோம் நம்பர் 1 நம்பர் 2 கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிப்போம். ஸோ அடுத்தது அது நம்பர் 1 நம்பர் 2 செட் இருக்கான்னு தேவையில்ல, சப்மிட் பண்ண செட் இருக்க மட்டும் பார்ப்போம். ஸோ என்ன பண்றோம், இந்த நேம் ஈக்குவல் சப்மிட் போடுறோம். இந்த சப்மிட் நம்ம என்ன பண்ணலாம், சப்மிட் கூட விட்டுலாம், ஆடும் போடுறோம். அது இதுக்கு ஒரு யூனிக்கான ஐடி தரும். இந்த ஆட் செட் ஆயிருந்தா மட்டும் எனக்கு என்ன பண்ணணும், நான் அந்த நம்பர் வாங்கணும். அது நம்பர் வாங்கணும் எல்லாமே தான். நம்ம $get ஆப்ஷன் இருக்கு. ஸோ நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இந்த கெட்ல இருந்து எப்படி வேரியபிள் வாங்குறேன்னா, ஒன்றுமே இல்லை, கெட்டே ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தான் ஆக்ட் ஆகுது. ஃபங்க்ஷன்ல ஒரு அரே மாதிரி ஆக்ட் ஆகுது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா, நீங்க வந்து கெட்ல போட்டோன்னே இந்த இடத்துல போயிட்டு இதான் கெட், நீங்க இதுல போய் ஸ்டோர் ஆயிடும், ஒண்ணுக்கு மேல ஒன்று ஒரு அரே மாதிரி ஸ்டோர் ஆயிடும். அந்த அரேல என்ன ஆகும்னா, உங்களோட வேல்யூ இங்க ஸ்டோர் ஆயிருக்கும், சாரி இந்த இடத்துல வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும். இந்த இடத்துல வந்து என்ன ஆகும்னா அந்த நேம் ஸ்டோர் ஆயிருக்கும், அந்த நேம் கரெக்டா ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டோர் ஆயிருக்கும். நம்ம வந்து இப்போ வந்து அந்த வேல்யூ ஆக்சஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ $get of நம்பர் 1 வாங்கிப்போம். அடுத்த $num2 goes to சேம் இதுதான் get of நம்பர் 1 நம்பர் 2 ரெண்டுத்தையும் வாங்கிட்டோம். வாங்கிட்டு என்ன பண்ண போறோம், ஒரு ஆட் பண்ணி எழுத போறோம். அதாவது $num1 plus $num2 ஆட் பண்ணி எழுதிட்டோம். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகும், நம்ம அவுட்புட் பிரிண்ட் பண்ணலாம். என்ன பண்ண போறோம், எப்போ h1 of $c. ஸோ டு பிரிண்ட் $c இல்லை $add. ஸோ அகைன் திருப்பி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஒரு ஃபார்ம் இருக்கு, அந்த ஃபார்ம்ல என்னன்னா ஆக்ஷன் இருக்கு. ஆக்ஷன் என்ன பண்ணனா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்புட்ஸ் இருக்கு, நம்பர் 1 நம்பர் 2. நம்பர் 1 நம்பர் 2க்கு ஒரு நேம் போட்டிருக்கோம். நேம் வந்து நம்பர் 1, இதுக்கு வந்து நம்பர் 2ன்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து நேம் சப்மிட் வந்து ஆடுன்னு போனோம். ஓகே, ஆடுன்னு போனோம். அதுக்கப்புறம் இது வந்து ஆக்ஷன் வந்து மெத்தட் வந்து கெட் நான் பார்த்தா யூஆர்எல் பாஸ் ஆகும். மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா யூஆர்எல் பாஸ் ஆகும். இதே போஸ்ட்னா வந்து அந்த ஹிடனா பாஸ் ஆகும் சர்வர். இதுல எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, மோஸ்டா புக் மார்க் பண்ற மாதிரி யூஸ் ஏதாச்சும் இருந்தா ஏபி மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணிப்போம். இதுவே வந்து நம்ம வந்து போஸ்ட் யூஸ் பண்ணா இதுவாக யூஸ் பண்ணுவோம். யூஸ் நேம் பாஸ்வேர்டுலாம் வந்து போஸ்ட் யூஸ் பண்ணுவோம். போஸ்ட் நெக்ஸ்ட் போவோம். ஸோ இப்போ வந்து இப்போ இப்படி இருக்கு, ஓகேங்களா. இதில் வந்து நேம்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆட்ரிபியூட் சர்வர் பண்ணும்போது. இப்போ நம்ம வந்து இந்த ஆக்ஷன் போனோடனே இந்த ஃபார்ம் சப்மிட் ஆனோடனே இந்த ஆக்ஷன் போய் செக் பண்ணி பார்ப்போம். இந்த ஆக்ஷனோட என்ன செக் பண்ணி பார்க்கணும்னா, அதாவது ஆட் பட்டன் செலக்ட் பண்ணியிருக்காங்களா செக் பண்ணி பார்ப்போம். செலக்ட் பண்ணியிருந்தா 2 வேல்யூஸ் வாங்கிட்டு அந்த 2 வேல்யூ பிரிண்ட் பண்ணி நம்மளுக்கு அடிஷனல் ஆப்ரேஷன் தரும். ஸோ நான் டெலிட் பண்ணிக்கிறேன், திருப்பி ரீலோட் பண்ணிக்கிறேன். 5 10 சப்மிட் கொடுத்தா 15.
இப்போ வந்து நான் இதை புக் மார்க் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் புக் மார்க் பண்றதுனால புக் மார்க் விட்டுருங்க. நான் இதே இந்த வந்து இந்த யூஆர்ல நான் வந்து வேற ப்ரௌசர் எடுத்து போட்டா கூட இந்த ப்ரௌசர் எடுத்து போட்டா கூட சேம் அவுட்புட் தான் வரும், சேம் 15 தான் வரும். நான் வந்து இந்த கெட்ல என்ன அட்வான்டேஜ்னா இந்த யூஆர்எல் மூலமா இப்போ நான் பாஸ் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 25 பாஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்தா 25 + 10 35 வரும். ஸோ இந்த மாதிரி யூஆர்எல் பாஸ் பண்ணாலும் ஈஸியாக வந்து அந்த வேரியபிள்ஸை மேனேஜ் பண்ணலாம். இது வந்து சில இடத்துல வந்து பெட்டர் ஆகும். அதாவது இப்போ வந்து ஏதோ ஒரு ஐடி பாஸ் பண்றோம், ஒவ்வொருத்தங்க ஐடியா பாஸ் செக் பண்ணோம்னா அந்த மாதிரி இருப்பாங்க. பட் சில ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் இப்படி ஷேர் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம இந்த யூஆர்எல் மூலமா போகணும். இந்த யூஆர்எல் மூலமா வந்து நமக்கு வந்து டேட்டா பாஸ் ஆகணும்னா நம்மளுக்கு வந்து போஸ்ட் மூலமா போகணும்னா போஸ்ட் அப்படின்னு போடலாம். அப்படி போஸ்ட் மூலமா போட்டு நான் வந்து ரன் பண்ணி பார்த்தா எரர் வரும். ஏன்னா ஏன் எரர் வரும்னு நான் கிளியரா சொல்லிடுறேன். அங்க போஸ்ட் போட்டு இங்க ரெண்டு கெட்ல வாங்கிருக்கோம். ஸோ அது கெட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணோம், நம்ம போஸ்ட்டை சென்ட் பண்றோம். அதுக்காக சும்மா பண்ணி அந்த எரர் காணிக்கிறேன். ஸோ லோட் பண்ணிட்டு என்டர் கொடுத்தோம்னா 7 10 என்டர் கொடுத்தோம்னா இது வராது. நான் எரர் ரிப்போர்ட்டிங் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். பட் நீங்க வந்து எரர் ரிப்போர்ட்டிங் ஆன் பண்ணி இல்லை உங்களுக்கு சம்டைம்ஸ் எரர் காமிக்க செய்யலாம். ஏன் எரர் வரனா ஜஸ்ட் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணோம். இதே தான் அதுவும் போஸ்ட்டும் சேம் கெட் மாதிரி ஒர்க் பண்ணும். ஓகேங்களா, ஜஸ்ட் நம்ம கெட் இருக்கிறதுல போஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் கெட் இருக்கிறதுல போஸ்ட் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டா போதும். இப்போ நான் 20 கால் பண்ணிட்டேன். இந்த ரீலோட் பண்ணிட்டேன். ரூட் கொடுக்குறேன், பட் என்ன கொடுக்குறேன் நான் சப்மிட் கொடுத்தேன்னா எனக்கு 12 வரும். ஆனால் எங்கள் யூஆர்எல் க்ளீனாக இருக்கு. யூஆர்எல் க்ளீனாக இருக்கு, ஆனால் எனக்கு எப்படி டேட்டா பாஸ் ஆயிருக்கு. எப்படி இதை பாஸ் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட கண்ட்ரோல் ஷிஃப்ட் அந்த டெவலப்பர் கன்சோல் அதை ஓப்பன் பண்ணிட்டு, ஆனால் உங்களுக்கு கேட்ச் பண்ண ரெக்வஸ்ட் டக்குன்னு பாஸ் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட் போடலான்னு சொல்லி, ஃபார் எக்ஸாம்பிள் சப்மிட் போகும்போது ஒரு ரெக்வஸ்ட் போயிருக்கும். இப்போ எம்டிஆர் இங்கே ஒரு ரெக்வஸ்ட் போயிருக்கும். அந்த ரெக்வஸ்ட்டை கேட்ச் பண்ண முடியுமா என்னால்? ஸோ கேட்ச் பண்ண முடியாது. நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். நீங்கள் ஒரு அஜாக் ரெக்வஸ்ட்லாம் கேட்ச் பண்ணலாம். இந்த மாதிரி டக்குன்னு போகிற ரெக்வஸ்ட்லாம் கேட்ச் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ரெக்வஸ்ட் வந்து போயிட்டு நம்மளுக்கு வரும். ஆனால் ரெக்வஸ்ட்டில் கூட பேலோட்ஸ் மட்டும் தான் வரும், அவுட்புட் வரும். நம்மளுக்கு அந்த பண்ணுற ஆப்ரேஷன்ஸ் எதுவுமே க்ளீனாக பண்ணணும், கன்சிஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அதாவது ஒரு இப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம கெட் அந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். கெட் வந்து மோஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு ஏபி மாதிரி இருக்கு. ஒரு ஒரு யூஆர்எல் போட்டு கால் பண்ணலாம். கெட்டுக்கான பெஸ்ட் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ வந்து நம்மளோட கெட்டர் ப்ரொஃபைல் எடுத்துப்போம். இதுவும் ஒரு விதமான கெட்டு தான். கெட்ல வந்து மோஸ்ட்டாக இப்படி தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் போடலாம், இந்த கொஸ்டின் மார்க் மாதிரி போட்டு வரும். இல்லைன்னா அந்த கெட் யூஆர்எல் நம்ம மாற்றிக்கலாம், ஸ்லாஷ் போட்டு கூட மாற்றிக்கலாம். அதுக்கு ஒரு செட் ஆஃப் ஃபோன் போடிங்க இந்த மாதிரி இருக்கும். அது எப்படி மாற்றிக்கலாம், இப்படி மாற்றிக்கலாம். இப்போ இப்படி இருக்குல்ல, சாரி ஓகே, நான் GitHub /man போடுறேன். GitHub உங்களுக்கு புரியலன்னா என்ன பண்றேன், Instagram.com/ இப்படி போடுறேன். அது அந்த .com/ அவங்களோட ப்ரொஃபைல் நேம் அப்படி போடுறேன். அப்படி போட்டோன்னே நமக்கு வந்து அவங்களோட ப்ரொஃபைல் நேம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் கெட் ரெக்வஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஆனால் இதுவே நான் இன்ஸ்டாகிராமுக்கு லாகின் பண்றேன்னா அந்த இடத்துல கெட் ரெக்வஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதுவும் கெட் ரெக்வஸ்ட், ஒன் ஃபார்ம் கெட் ரெக்வஸ்ட்னா ரீமாடல் பண்ணிருக்கான். அந்த கொஸ்டின் மார்க்ல வராமல் ரீமாடல் பண்ணிருக்கான். பட் இதுவே நான் ஒரு லாகின் பேஜ் தான் ரெடி பண்றேன். அப்பனா வந்து இந்த மாதிரி வந்து யூஆர்எல் மேலே பார்த்துச்சுன்னா நமக்கு தெரியும், பக்கத்துல இருந்து பார்த்தா யூஸ் பண்ணி பசங்க கிளியர் தெரிஞ்சிடும். அதை வந்து ஹைட் பண்றது நம்ம என்ன பண்றோம், போஸ்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதான் கெட் வெர்சஸ் போஸ்ட். இதுக்கப்புறம் வந்து இந்த ஆக்ஷன் போடுற இடத்துல இருக்குல்ல, இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், மோஸ்ட்டாக கண்ட்ரோலர் இருக்கிறது ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோம். இப்போ இதுதான் கண்ட்ரோல். ஓகேங்களா, பேசிக்காக சொல்ல போனா இது வந்து நம்மளோட வியூ. என்ன பண்றோம், அந்த ஆப்ரேஷன் அடிஷனல் ஆப்ரேஷன் நடத்துறதுக்கு கண்ட்ரோலருக்கு ஆக்சஸ் தந்துடும். கண்ட்ரோலர் என்ன பண்ணுது, இப்போ டேட்டா பேஸ் எதுவும் இல்லை, டேட்டா பேஸ் நம்ம போடல கொஞ்சம் நாளைக்கு. ஸோ அந்த டேட்டா பேஸ் போறதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம், பேசிக்காக 2 வேல்யூஸ் இருக்காங்க. 2 வேல்யூஸ் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி நமக்கு இதுதான் கண்ட்ரோலர் வேல்யூ. இப்போ நீங்க இது பாக்குறீங்களா, இது ஒரு வியூ. ஓகேங்க, அது வியூ, அது கண்ட்ரோலர். ஒன்றும் மாடலுக்கு போல, மாடல் வந்து நம்ம வந்து டேட்டா பேஸ் மைஸ்கோ ஸ்டார்ட் பண்ணி மாடலுக்கு போயிடணும். ஸோ இவ்வளோ. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஃபுல்லாக பார்த்தோம். இது நீங்கள் ஃபங்க்ஷன் கூட எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஃபங்க்ஷன் டாலர். ஓகே, இப்போ நான் போகிற அதே ஃபங்க்ஷன் காப்பி பண்ணி போடுறேன். இந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, நான் அப்படியே காப்பி பண்ணி போடுறேன். எப்படி என்ன ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும் தெரியும். நான் என்ன ஃபங்க்ஷன் எழுதிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் இந்த லைன் மட்டும் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ மேலே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கேன்,
சேம் தான் ஃபங்க்ஷன் எழுதுன்னு சொல்லிட்டேன். நம்ம எந்த இடத்துல ஃபங்க்ஷன் எழுதணும்னு சொன்னோம். இப்போ நான் அடிஷன் ஆப்ரேஷன் 5 இடத்துல யூஸ் பண்ணுறேன். அப்போ நான் ஃபங்க்ஷன் எழுதியாச்சு. எப்படி காமனாக எழுதிட்டு நான் கால் பண்ண சொல்லிட்டு இந்த ரெக்வயர் இன்க்ளூட் ஃபங்க்ஷன் மட்டும் நெக்ஸ்ட் ஆடில் பார்ப்போம். இப்போதைக்கு இந்த ஃபங்க்ஷன் எழுதியாச்சு. நான் என்ன பண்ண போறேன், இதை திருப்பி ஆடுன்னு ஒரு வேரியபிளை வாங்கி இப்போ வந்து $num+1 $num2 நான் போட போறேன். என்ன பண்ண போறேன், அதுக்குள்ள ஆட் போட்டு அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணிட்டு $num1 $num2 இப்படி போட்டேன். ஓகே, ஸோ இதுவும் சேம் தான். இங்க பண்ற அதே ஆப்ரேஷன் பண்ணுது. ஆனா இங்க வேரியபிள்ஸ் தான் மாறுது. வேரியபிள்ஸ் மாதிரி ஒண்ணுமே இல்லை. இங்க இருக்க வேரியபிளுக்கு இங்க இருக்க வேரியபிளுக்கு ஒரு வித்தியாசம் இல்லை. சரி, ஒரு கனெக்ஷனுமே இல்லை. என்ன கனெக்ஷன் ரெண்டுக்குமே வந்து இந்த நம்பர் ஒன் வந்து ஏ பாயிண்ட் பண்ணுது, நம்பர் 2 வந்து பிஏ பாயிண்ட் பண்ணுது. ஸோ பாயிண்ட் பண்ணிட்டு அதே மாதிரி அடிஷன் வந்து ரிட்டர்ன் பண்றோம். நான் இங்க பிரிண்ட் பண்ணதான் இந்த இடத்துல வந்து நான் வந்து திருப்பி ஒரு வேரியபிள் வாங்கி ஸ்டோர் பண்ண அவசியம் இல்லை. நான் வந்து ரிட்டர்ன் பண்ணணும், வேரியபிள் வாங்கி ஸ்டோர் பண்ணி நான் பிரிண்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து அதே தான் சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தா சேம் அவுட்புட் வரும். இது சேஞ்ச் வரும். நான் வந்து இப்போ நான் பண்ண அதே விஷயத்த நான் ஃபங்க்ஷன் மூலம் பண்ணிக்கலாம். ஸோ இது பராமீட்டர்ஸ் எல்லாம் போட்டீங்கன்னா நீங்க வந்து வேற மாதிரி இந்த பராமீட்டர்ஸோட போனா இந்த மாதிரி இருக்கும். பராமீட்டர்ஸ் எல்லாம் போட்டீங்கன்னா ஒரு பராமீட்டர்ஸ் எடுத்து போட்டீங்கன்னா எரர் காமிக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், அதுக்கப்புறம் இந்த ஃபைல் ரீட் ஆப்ரேஷன் பற்றி பார்த்தோம். அது வந்து எப்பயாச்சும் இந்த ஃபைல் இன்புட் டைப் ஈக்குவல்ஸ் டு டெக்ஸ்ட் மாதிரி நிறைய இருக்கு. இன்புட் டைப் ஈக்குவல்ஸ் டு டேட் டைம். நான் வெறும் இன்புட் டைப் ஈக்குவல்ஸ் எக்ஸ்பிரஸ் தான் இன்புட் பண்ணேன். நாளைக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணால் இன்புட் டைப் ஈக்குவல்ஸ் டு ஃபைல் தரணும். இல்லை நாளைக்கு ஒரு டேட் இன்க்ளூட் பண்ணணும், இன்புட் டைப் ஈக்குவல்ஸ் டு டேட் வாங்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. அந்த மாதிரி இன்புட் வாங்கும்போது நம்ம வந்து டிஃப்ரெண்டாக போகணும். அந்த மாதிரி ஃபைல் ஆப்ரேஷன்ஸை யூஸ் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு. ஏதாச்சும் இருக்கணுமா? அப்புறம் இந்த ஷீட் அப்படியே ஃபில் பண்ணிடுங்க டைம் கிடைக்கும் போது. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தது ஃபுல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்லோ போயின்னா ஃபுல்லாக இந்த சர்வர் ஃபண்டமெண்டல்ஸும் இப்படி சர்வர் வந்து நம்ம வந்து ஜாஸ்தியில் பார்த்தோம் வாங்கும் போது ஐடி வச்சு ஈஸியாக வாங்கிட்டோம். பட் சர்வர் வாங்கும் போது அப்படி வாங்க முடியாது. நம்ம வந்து கன்ஃபார்மாக நேம் அந்த மாதிரி ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணால் வாங்க முடியும். ஸோ அதுதான் நீங்கள் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபங்க்ஷன் நிறைய டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்கு. யூசர் டிஃபைன் அண்ட் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இது வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபைல் வந்து நான் ஜிப் ஃபைலாக சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் பாருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து அந்த இன்க்ளூட் எக்ஸ்க்ளூட் எப்படி ஒரு ஃபைல் எழுதிட்டு ஒரு ஃபைலை வச்சுட்டு அந்த ஃபைலை வந்து 5 இடத்துல யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ஃபங்க்ஷன்லேயே ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் என்ன பண்ணுறேன், 2 வேரியபிள் வாங்குறேன். அந்த 2 வேரியபிள் வெறுமனே அடிஷன் மட்டும் பண்ணோம்னா நான் வந்து ஒரே ஃபங்க்ஷன் எழுத முடியும். பட் அட் சேம் டைம் அந்த 2 வேரியபிள் நான் பாஸ் பண்ணுறேன். அந்த 2 வேரியபிள் வச்சு எனக்கு அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிகேஷன் எல்லாமே ஒரே இது பண்ணணும்னா அது ஃபங்க்ஷன் வச்சு 5-6 இடத்துல பண்ணணும்னா வந்து ஆப்ஜெக்ட் சொல்லுவோம். ஓகேங்களா? அது இப்போ பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸோ இவ்வளோதான். வேற ஏதாச்சும் இருக்கா கேட்கும்? ஃபார்ன்றது ஒரு டேர்ம் யூஸ் பண்ணோம்ல கோடிங்ல. ஆமா, இன்புட் டைப் சம்திங் அந்த இடத்துல ஃபார்ன்ட்டு மென்ஷன் பண்ணிட்டு அந்த ஃபார் அந்த லேபிள் ஃபார் வந்து தேவை. அது வந்து எதுக்குன்னா யூசருக்கு சொல்றதுக்காக. ஓகேவா? இந்த லேபிள் எதுக்கு அது வந்து சர்வர் செல் யூஸ் பண்ணணும், பிளெயின் செல் யூஸ் பண்ணணும். ஒரு வேஸ்ட் அட்ரிபியூட் மாதிரி தான். ஓகே, இருந்தானே இல்லாட்டி என்னன்னா ஜஸ்ட் ஒரு யூசருக்கு ஸ்பெசிஃபைக் பண்ணிருக்காங்க. அந்த ஃபார் ஆக்சுவலா வந்து ஐடி கூட நம்ம ஜாஸ்தி யூஸ் பண்ணுவோம். ஃபார் வந்து எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டோம். அதுவும் அந்த லேபிளுக்கு மட்டும் தான் வரும். ஃபார் இந்த லேபிள் எதுக்கு, இந்த லேபிள் வந்து நம்பர் 1 வாங்குறதுக்கு, இந்த லேபிள் வந்து பாஸ்வேர்ட் வாங்குறதுக்கு, இந்த லேபிள் வந்து இமெயில் வாங்குறதுக்கு. அவ்வளவுதான். நேம் தான் இம்பார்ட்டன்டான அட்ரிபியூட். சர்வர் சைட் போடிங் வர இம்பார்ட்டன். ஐடி கிளாஸ் எதுவும் ஒர்க் ஆகாது. நேம்ல என்ன போடுறீங்களோ அந்த ஃபார்ம்ல அதுதான் வந்து சர்வர் சைட் எடுக்க முடியும். பட் ஃபார் வந்து அந்த போட்டே ஆகணுமா? அப்ப எடுத்துடலாம்ல? எடுத்துடலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ. வேலை இருக்கா? லீவ் வைக்கலாம். ஹலோ தேங்க்யூ. ஹலோ தேங்க்யூ. ஹலோ தேங்க்யூ. சொல்லுங்க. ஓகே.
ஓகே மதேஷ், புரிஞ்சது. ஓகே, நான் வீடியோ அனுப்புறேன், ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் மோடு இன்க்ளூட் எக்ஸ்க்ளூட் பத்தி பார்ப்போம்.